ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம், 4000 ரூபாய்க்கு நாங்கள் திரும்பி வாங்கிக்கிறோம். எப்படி மாதம் கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும், உங்களுக்கு இங்கே இடம் சொந்தமாக வாங்கிக்கலாம். எப்படி இப்போ நம்ம இருக்கிறது புழலுக்கு வடகரைங்க. இது இப்படி போனால் ஜிஎன்டி ரோடு, லெஃப்ட்டில் போனால் புழல் மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு, ரைட்டில் போனோம்னாக்கா உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் ரேவதி ஸ்டோரு, நிலா ஹாஸ்பிட்டலு, ஒரு சூப்பர் பஜார் ரெட் ஹில்ஸுங்கிறது. ஸோ அதற்கு எல்லாம் நடுவில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆஃபர் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் வாங்க போகிறது மார்க்கெட் விலை விற்கிறது 2800 ரூபா, குறைஞ்சபட்சம் 2400 ரூபா விற்கிற இடத்துல நான் உங்களுக்கு 400 ரூபா கம்மியாக கொண்டு வந்துருக்கிறேன். இது எப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கேட்டால் நம்புவீங்க. ரியல் எஸ்டேட்டில் இன்னொரு கேள்வி வரும், எப்படிப்பா நீங்களே இவ்வளோலாம் ஏறுன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்களே வச்சுக்கலாமே அப்படின்னு. அதற்கு உண்டான பதிலை நான் சொல்ல போகிறேன். பொறுமையாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட், இது வேறு லெவலில் இருக்கும். வந்தாச்சு மக்களே, இவ்வளவு நேரம் ஆவலோடு இருந்திருப்பீங்க. என்ன ஆஃபர், ஏது ஆஃபர்னு. நிச்சயமாக இது ஒரு உருப்படியான, ரொம்ப உபயோகமான, நெவர் பேக். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இனிமேல் யாரும் கொடுக்க முடியாது இந்த வட்டாரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ சாய் பாலாஜி நகர் நம்ம வீடு ரிலேஷன் நிறைய நம்ம கொடுத்துருக்குது. மக்கள் சப்போர்ட் பண்ணீங்க. இத்தனை வீடுகள் நம்ம வரும்போது இல்லைங்க. ஏகப்பட்ட பிளாட்ஸு நிறைய நம்ம புக்கிங் எடுத்தோம். நிறையா மக்கள் வாங்கினீங்க ஆவலாக. இதில் நிறைய வீடுகள் வாங்கியிருக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் இந்த ஆஃபரு அடுத்த வருஷம் அந்த ஜனவரியில் இதுக்கு சுத்தமாக எல்லாத்தையுமே இருக்காது இதில், சரிங்களா? அதனால் இது இன்னும் ஃபியூ பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் நான் நிறைய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஆஃபரை நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதான் நோக்கம். பொறுமையாக பாருங்கள். இந்த ரோடு நேராக போய் உங்களுக்கு சோத்துப்பாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, அப்படியே லெஃப்ட் கட்டு போனால் திரும்ப பாலவாயில் அந்த மெயின் ரோடு போயிடும். ரைட்டில் போனோம்னாக்கா வெங்கடேஸ்வரா அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவுட்டர் ரிங் ரோடு அங்கேயே இருக்குது. இந்த சைட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா அந்த மெயின் ரோடு தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கும்போது தெரியும். ஸோ அது பாருங்கள், அது நம்ம கட்டின வீடு இப்போ இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீடு கட்ட போகிறாங்க, வேலை நடந்து, சரிங்களா? இதை நம்ம எடுக்கும் போது இத்தனை வீடுகள் இல்லை, இது எல்லாமே நம்ம உருவாக்கணுது. 90% நம்மளுடைய ஒர்க் இருக்குது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட் இருக்குது. ஒரு பெரிய சிறப்பாக அமைஞ்சது எங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அருமந்தை போகக்கூடிய ரூட்டு. அருமந்தை ஒரு பஜார், அது தாண்டா ரிங் ரோடு. ரைட்டில் போனால் உங்களுக்கு மீஞ்சூர் போயிடலாம், லெஃப்ட்டில் போனால் வண்டலூர், பூந்தமல்லி, ஆவடி எல்லாத்துக்கும் போயிடலாம். உங்களுக்கு ஆஃபர் என்ன ஆஃபர் அப்படின்னாக்கா, அதாவது 2000 ரூபாய்க்கு விற்கிறோம், 4000 ரூபாய்க்கு பைபேக் கேரண்டி. இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். அந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் நாங்களே, அதாவது இந்த விலை ஏறும் அப்படிங்கிற அஷூரன்ஸ்காண்டி இன்கேஸ் நீங்கள் நல்ல ரேட்டு அதை விட அதிகமாக ரேட்டுக்கு வந்தால் விற்றுக்குங்க. இல்லை உங்களுக்கு விற்க முடியலனாக்கா 4000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிக்கிறோம். பைபேக்கு 100% கேரண்டி. ஸோ நம்ம நிறுவனம் உங்களுக்கு போட்டு கொடுக்குது ஒரு அஃபிடவிட்டு, ஒரு பக்காவான உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிளானாக்கு அக்ரிமெண்ட்டோட நம்ம இதை செயல்படலாம். சீக்கிரமாக இதை கொடுத்துட்டு நம்ம இன்னொரு சைட் நம்ம எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் நம்ம மக்கள் பயன்பண்ணுங்கிற முக்கியமான நோக்கம் தாங்க. எல்லோரும் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நியாயமான ரேட்டுக்கு டைரெக்டாக அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறக்காண்டி கொடுத்துருக்குறோம். எனக்கு லோன் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். லோன்னாக்கா பேங்க் லோனு இப்போ இஎம்ஐ போட்டு கொடுக்குறோம். ஒரு 3 லட்ச ரூபா கட்டுங்க, ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், பேங்க் இஎம்ஐ, அது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ரொஃபைல் எல்லாம் இதுனாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு மாதம் 10,000 ரூபா கட்டுங்க. வெறும் 3 லட்ச ரூபா முன்மணம் இருந்தால் போது இங்கே இடம் வாங்கிடலாம். சிஎம்டி ரேரா அப்ரூவ்டு ஸ்ரீ சாய் பாலாஜி நகர். ஒரு கேள்வி வரும், ஏன் அதாவது நீங்கள் ஏன் விற்கிறீங்க, நீங்களே வச்சுக்கலாம்ல, 4 வருஷம் கழிச்சு நீங்களே எல்லாம் லாபத்தை அடையலாம்ல அப்படிங்கிற கேள்வி ஆரம்ப காலத்தில் எனக்கு இருந்துச்சு. ரியல் எஸ்டேட்காரங்க என்னப்பா இப்படி வரும், லட்சங்கள் வரும் கொட்டுன்றாங்க, ஏன் அவங்கள வச்சுக்கலாமே அப்படின்னு நானும் யோசித்தேன் ஆரம்ப கட்டத்தில். அதெல்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது. ஆனால் எல்லாருனாலையும் இது பாசிபிள் கிடையாது. ரியல் எஸ்டேட்டுங்கிறது டெவலப் பண்ணி இன்னொருத்துக்கு விற்றா தான் அது மண்டி ரொட்டேஷன் ஆகும், சரிங்களா? எங்களுடைய நாங்களே டெவலப் பண்ணி நாங்களே வச்சுனாக்கா அது பேர் ரியல் எஸ்டேட் கிடையாது, சரிங்களா? இன்னொருத்துக்கிட்ட வாங்கணும், அப்போ தான் க்ரோத் ஆகும். எல்லா ஏரியாவும் மற்றவங்க காசு இன்வெஸ்ட் பண்ணி பொதுமக்களுடைய பணம் தான் இது. ரியல் எஸ்டேட்டுங்கிறது டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அதாவது பொதுமக்கள் தான். நாங்கள் டெவலப்பர் கிடையாது. உண்மையான ராஜாக்கள் அவர்கள் தான். சரியான இடத்துல வாங்கினவங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணவங்க, நல்லா க்ரோத் அடைஞ்சிருக்காங்க. நாங்களே வச்சுட்டோம்னாக்கா எங்களால் முடியாது, அடுத்த இடத்துக்கு போக முடியாது. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னாக்கா, எங்களால் இன்றைக்கி வாங்க முடியல. நாங்கள் விற்ற இடம் 200 300 ரூபாய்க்கு விற்ற இடம்லாம் எங்களால் திருப்பி வாங்க முடியலங்க. எங்களால் இதில் ஒரு 10 பிளாட் நாங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். பணம் வேணுமே, நாங்கள் அடுத்த வியாபாரத்துக்கு போகணும். இதுதான் கான்செப்ட். சீக்கிரமாக விற்கணும். அதனால் நம்ம குறைச்சி விற்றுருவோம். நம்ம சொந்தக்காரங்கள் வாங்கினா போடி எங்கிட்ட ஒரு இடம் பிளாட் வாங்கினவர் 50 ரூபா 100 ரூபாய்க்கு எங்கிட்ட பேரம் பேசுவார். அதெல்லாம் குறைக்க முடியாதுங்க. அது எப்படிங்க, இன்றைக்கி 4000 ரூபா போகுது, 5000 ரூபா போகுதுங்க, 3000 ரூபா போகுதுங்க அப்படின்னு பேரம் பேசுவாங்க. எங்களுக்கு அப்படிலாம் ஆயிரும்.
ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆண்டியாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகள், ரியல் எஸ்டேட் டெவலப்பர் இன்றைக்கி இருக்கிறாங்க சென்னையில். அன்றைக்கி ஒரு 10 பிளாட்டாக ஹோல்டு பண்ணியிருந்தாங்க, நானும் ராஜாப்பா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி எல்லோரும் ராஜாவாகணும், அதுதான் நோக்கம். ஏன்னா இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் லோன் போகிறீங்கனாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை ரெடிகேஷனாக்கா அது உங்களுக்கு மட்டும்தான் ஆஃபரு, 2000 ரூபா. அதுக்கு நாங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா?